எப்படி இருக்குதுல்லையா மூவி? படம் என்ன சொல்றதுன்னா, படம் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஊர் சைடுனா முந்திரிக்கோட்டை தெரியுங்களா? முந்திரிக்கோட்டை அது இந்த மாதிரி தான் லீவ் டைம்ல சரி டைம்ல பொழுது கொடுத்துருவேன். இதே மாதிரியே படத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங்கே எங்க வீடு, எங்க அம்மா, எங்க அக்கா அந்த மாதிரி ஃபீல் பண்ணி போயிட்டேன். இந்த மாதிரி கொட்டைப்பருக்கு போகும்போது இந்த மாதிரி தான் பசங்க இன்னைக்கும் கொட்டைப்பருக்கா பொம்பளை சனத்தோட நான் லேடிஸ் சின்ன பசங்க போது வீட்டோட 300 தருவாங்க. ஒரு நாளைக்கு 300 200 இந்த மாதிரி தரும்போது டெய்லி இந்த மாதிரி தான் ஆசைப்படுவேன். இது மாதிரி இதை பார்க்கும்போது ரியல் லைஃப்ல நம்ம லைஃப்ல நடந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எங்க அம்மா எங்க அக்கா நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. லாஸ்ட் அந்த பாட்டு ஃபுல்லா இருந்தேன். அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப எதிர்பார்த்து மாறி போனா அந்த ஒரு எமோஷனல் லேண்டிங் எப்பவுமே பயங்கரமா இருக்கும். அது இந்த படத்துல பயங்கரமா கொடுத்துருந்தாரு. என் கை நடுங்க என் ஃபேமிலி எங்க அம்மாட்ட போயிட்டேன். எங்க அம்மா நினைப்பு வந்துருச்சு எனக்கு. எங்க அக்கா அந்த கொட்டைப்பருக்கு போனோம் அந்த அந்த ஒரு ஃபீல் வேற லெவல் செஞ்சுட்டாரு மாதிரி தரமான செய்தி. ஐயோ மியூசிக் நொறுக்கிட்டாப்ல. அந்த ஒரு இசையில வந்து நையாண்டி மனத்தை கலந்த அது யாராவது கலந்துருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஒரு இசை வருது, அதுல நையாண்டி மனத்தை கலந்து அது ஒரு ஒரு மேஜிக்கெல்லாம் பண்ணிருக்காப்ல. அது மாரியால மட்டும்தான் முடியும். வேற யாராலையும் இதை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து அந்த நையாண்டி மேல அந்த பஞ்சு மிட்டாய் சாங்க கலந்து அந்த டீச்சரோட லவ். ஏன்னா நம்ம லைஃப்ல எல்லாத்தோடய இந்த டீச்சரோட ஒரு டீச்சர் நமக்கு பிடிக்கல. 5 சப்ஜெக்ட் இருந்தாலும் ஒரு டீச்சர் வந்து ரொம்ப இங்கிலீஷ் டீச்சர், மேக்ஸ் டீச்சர் மாதிரி வருவாங்க. அவங்க மேல ஒரு க்ரஷ். அதுனா அது வந்து நம்மளால கல்யாணம் பண்ணவோ அது பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு காதல், ஒரு அந்த அந்த வயசுல வர அந்த இளம் பருவத்தில் வரத ஒரு கரெக்டாக அதை காமிச்சிருந்தாரு. அதை ஃபீல் பண்ணி அது அப்படின்னா படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே நானே ட்ராவல் பண்ணிட்டேன். படத்து கூட நான் அந்த கேரக்டர்ல என்ன வச்சுதாரு அந்த சாப்பிட அந்த அந்த அவங்க செத்ததெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோ தெரியல. அந்த பையன் அந்த சாப்பாடு ₹1 வைக்கும் போது ஒரு பிரச்சனை வருது அந்த டைம்ல. படம் அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம், எந்த படமே ஒரு கதையோட இருக்க மாட்டேங்குது. வேற லெவலில் நல்லா எடுத்திருக்காங்க, செம்மையா எடுத்திருக்காங்க. என்னால் எதிர்க்க கூட முடியல, எமோஷனல் அவ்வளோ இருக்கு, அழகாக கண்ட்ரோலாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்ட நல்லா எடுத்திருக்கிறார் படம். சூப்பராக இருக்கு சார். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் அந்த படம். கதையோடு நல்லா எடுக்கணும். இந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய கொண்டு வரணும், நல்லா எடுக்கணும் சார். இதான் சும்மா டான்ஸ் ஆட்டம் பாட்டு வெத்து குத்து படம்லாம் பார்த்துட்டு போர் அடிச்சு போச்சு. இந்த மாதிரி கதை நல்லா எடுக்கும் சார். சூப்பர் படம், வேற லெவல். ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த பையனோட நல்ல ஒரு கேரக்டர், இந்த பையன் சின்ன பையனுக்கு செம்மையா இருந்தது. நிச்சயம் அவனுக்கு அவார்டு கிடைக்கும், கண்டிப்பா அந்த பையனுக்கு அவார்டு கிடைக்கும். செகண்ட் ஹாஃப் ரொம்ப சொல்லவே முடியல. என்னால என்ன சொல்றது, அழுதுகிட்டு தான் இருந்தேன் நான். என்னால இது பண்ண முடியல. அவ்வளோ ஒரு எமோஷனல் ரவுண்டு செம்மையா எடுத்திருக்காங்க, சூப்பரா எடுத்தாங்க. நல்லா இருக்கு, சூப்பரா நல்லா இருக்கு சார். நல்லா பண்ணிருக்கேன் சார், வேற லெவலில் சான்ஸே இல்லை. இந்த மாதிரி படம்லாம் நிறைய கொண்டு வரணும் சார். கதையோட உள்ள படம் நல்லா கொண்டு வரணும், மக்களுக்கு பிடிச்சி காட்டணும். சூப்பர் சார். அந்த பாட்டுக்கு எந்திரிக்க முடியல, உட்காந்துட்டோம் அப்படியே. எல்லாம் எந்திரிச்சு போயிட்டே இருக்கிறாங்க, ஆனாலும் என்னால் எந்திரிக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண. அந்த பாட்டு முடிய வரைக்கும் எல்லாம் உட்காந்துருந்தாங்க, நிறைய பேர் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க, நானும் உட்காந்துட்டு இருந்தேன். வேற லெவல் பாட்டெல்லாம் செம சூப்பர் சார். டச்சிங் ஹார்ட் எல்லாம் டச் பண்ணிடுச்சு. எந்த ஒரு இது இல்லை சார், செம்மையா இருக்கு சார். சூப்பர் படம், நல்லா இருக்கு. படம் ரொம்ப அருமையா இருக்கு, உணர்வு பூர்வமா இருக்கு. இந்த மாதிரி கதையெல்லாம் நாங்க வாழ்ந்த கதை தான். அதனால என்ன சொல்றதுன்னு தெரியல. மாரி செல்வராஜை பார்த்தா கட்டி பிடிக்கும், அவ்வளவு. யாருமே வந்து நடிச்சது மாதிரி இல்லை. அப்புறம் நம்மளும் இயல்பா வாழ்ந்தது மாதிரி இருக்கு. இது நடிப்புலாம் சொல்ல முடியாது, கண்டுபிடிச்சா தானே நடிப்பு. கலையரசெல்லாம் அந்த மாதிரி அண்ணங்கள்லாம் நாங்கள் ஊர்ல பார்த்துருக்கோம். அதனால அவங்களோட வாழ்ந்திருக்கோம். இதெல்லாம் எனக்கு நடிப்பா தெரியல, எல்லாமே வாழ்ந்திருக்காங்க. அவர் என்ன சொல்றது, அவர்லாம் அவருக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. என்ன பேசுறது எனக்கு தெரியல. அவர் பார்த்தா காலில் விழுந்துடலாம், அப்படி இருக்கு ஒரு மூவி. இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம ட்ரெடிஷ்னலா இருக்கு, ரொம்ப பாரம்பரியமா இருக்கு. இந்த இசையெல்லாம் சேரும் போது ரொம்ப நம்மளுக்கு அழுக வந்துடும். அப்படியே கொண்டு போயிடுறாங்க இங்க, மறுபடியும் ஊர்ல போய் ஊர்ல வாழ்ந்துட்டு வந்தது மாதிரி. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் மனசுல எல்லாம் நிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா சின்ன பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த டீட்டெயில் மொத்தத்துல டோட்டலி இந்த படம் வெரி வெரி நைஸ் மூவி. மக்கள் மனசு இருக்கிறது இல்லாம வாழ்க்கை என்ன, எவ்வளவு கஷ்டப்பட்டா முன்னேறி கடைசியில பலன் இல்லாம இருக்கு. கூலிக்கு அடிமையா இருக்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த அடிமையை ஒழிக்கணும்.
கொத்தடிமை மாதிரி இருக்கிறதுனால ஓடுவாங்க. கொத்தடிமையை வந்து ஒழிக்கிறதுனால இந்த படம் பார்க்கறவங்க எல்லாருமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும், நல்ல சேஞ்சஸ் இருக்கும். ஒர்க் பண்றவங்க, இந்த கூலி வேலை செய்யற பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து சேஞ்சஸ் இருக்கு கட்டாயம். இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்ல படம், அருமையான படம். மக்கள் மனசுல வந்து நல்ல ஒரு புத்தியோட இந்த கான்ட்ராக்ட் பண்றவங்க எல்லாம் கூலி வந்து இந்த படம் பார்த்த அப்புறம் இனிமேல் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எடுத்து கொண்டு வரலாம். சரி, மியூசிக்ல எப்படின்னா மியூசிக் நல்லா இருக்கு, மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பசங்க, அந்த பையன் வந்து கட்டி மூஞ்சி பார்க்கும்போது பழைய பாட்டெல்லாம் போட்டு அப்படி மக்கள் அப்படியே கவர் பண்றாங்க. டீச்சரும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த பசங்களோட ஆக்டிங்லாம் எப்படி ஐயா? ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது சொல்லி கொடுக்கறதோட அதிகமாக அவனே நடிச்சிருக்காங்க. நேச்சுரலா இருக்கு. நேஷனல் அவார்ட்லாம் போகுமா? புரியல? நேஷனல் அவார்டு அந்த மாதிரி தாராளமாக வரும், கட்டாயம் வரும். சரி ஐயா, நன்றி.